எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் கலங்கி நிற்கும் உனக்கு உன் அப்பனாகிய சிவன் நான் உனக்காக சொல்ல போகும் உளவு திரு வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுது இந்த உலகத்தை பற்றியும் நான் இந்த வாழ்க்கையை உனக்கு எதற்காக தந்தேன் என்பது பற்றியும் நீ முழுவதாக தெரிந்து கொள்வாய். இந்த உலகத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு முன்னேற வேண்டும், எவ்வாறு அடுத்தவர்களின் நிலையை புரிந்து கொள்ள வேண்டும், உன் நிலையையும் எப்படி உயர்த்தி கொள்ள வேண்டும், அடுத்தவர்களுக்கு எவ்வித கஷ்டமும் இல்லாமல் அதே நேரத்தில் எவ்வித பாதிப்பிற்கும் அடுத்தவர்களை உள்ளாக்காமல் நீ முன்னேறுவது எப்படி என்றும் இந்த பதிவில் கூறியுள்ளேன் பிள்ளையே. இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு என்னுடைய அறிவுரையை முழுவதுமாக புரிந்து தெரிந்து இந்த வாழ்க்கை முழுவதும் நீ நடந்தால் என்னை எப்படி அடையலாம் என்பதை இந்த பதிவில் நான் மிக மிக தெளிவாக கூறியுள்ளேன் பிள்ளையே. என் கலங்கி அழுகிறாய், எப்பொழுது பார்த்தாலும் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் தான் இருக்கிறாய். இந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்தது இப்படி சதா காலமும் அழுது கொண்டே இருப்பதற்காகவா, அல்லது உனது கண்ணீரை துடைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ சாதிப்பதை நான் பார்க்கவா? நான் எதற்காக இந்த பிறப்பை உனக்கு கொடுத்தேன் என்று மறந்து அழுது கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா பிள்ளையே? உன் பிறப்பின் நோக்கம் உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும் பிள்ளையே. இதோடு நின்றுவிட இந்த வாழ்க்கையை நான் உனக்கு தரவில்லை. நீ அழுத இந்த காலம் போதும் பிள்ளையே. இனி வரும் காலம் உனக்கான காலம், உனக்காக நான் தரப்போகும் பொற்காலம். இந்த காலத்தில் நீ சாதிக்க வேண்டியது, ஜெயிக்க வேண்டியது, உன்னால் மற்றவர்கள் வாழ வேண்டியது என்று எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? இந்த பொற்காலத்தில் நீ மட்டுமல்ல, உன்னை சார்ந்த அத்தனை பேரும் உன் பொன் நிழலில் நனைந்து உன்னால் உயர்வடைய போகும் நல்லதொரு காலம். இந்த காலத்தினை உபயோகப்படுத்தினால் நீ மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்களும் பயன்பெறுவார்கள். உன்னுடைய பிறப்பும் ஒரு சாதனை படைக்கும் காலம். எனவே பிள்ளையே சோர்ந்து போய்விடாதே. நான் படைத்த உனக்கான காலம் இப்பொழுதுதான் வந்துள்ளது. அதை அழுது கண்ணீரில் தொலைத்து விடாதே. நான் உன் அருகில் இருந்து உன்னை உயர்த்தும் வேலையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளாமல் என்னை திட்டுவதும் உன் மனதிற்குள் அவ்வளவுதான். என் வாழ்க்கை என்று நினைத்து புலம்பிக் கொள்வதும் என்னை வருத்தமடைய செய்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவனமாக கேள். இனி என் திருநாமத்தை உன் நாவில் ஜெபி. இந்த பதிவை உன் கண்ணில் நான் இப்பொழுது காட்டியதும் நீ எழுந்து அடுத்த வேலையை துவங்க வேண்டும் என்பதற்காகத்தான். உன் கண்ணீரை துடைக்க நானே இப்பதிவின் மூலம் உன்னிடம் வந்துள்ளேன். இனி ஒரு ஜனமும் தாமதிக்காதே. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டுமே உன் சிந்தையில் வை. உன்னுடைய வேலையில் ஏதேனும் குறைகளும் கலக்கங்களும் வரும் பட்சத்தில் என் திருநாமத்தை ஒரு முறை நினை. உன் நிழலாக உன் அருகில் வந்து நின்று உன்னுடைய கலக்கத்தையும் உனக்கு கஷ்டம் தருபவரையும் உன் வாழ்வில் இருந்து நீக்கம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. பிள்ளையே, துணிந்து செல், முன்னேறி செல். வாழ்க்கையில் எதற்கும் கலங்காதே. நினைவில் கொள், உன் அருகில் இருப்பது உன் அப்பன் ஈசன் என்று. என்னை விட எந்த சக்தி உன்னை வழி நடத்த முடியும்? என்னை நம்பி உன் கண்ணீரை துடைத்து உன் கலக்கத்தை போக்கி உன் மனதில் உள்ள சோகத்தை நீக்கி என் திருநாமத்தை நினைத்து உச்சரித்து எழுந்திரு. அடுத்த வேலையை பார்க்க செல். உன்னை விட்டு சென்ற அனைத்தும் நன்மைக்கே. இனி உன் வாழ்க்கையில் வரப்போகும் அனைத்தும் அதைவிட நன்மைக்கே. நான் உன் நல்லதற்காகத்தான் இத்தனை செய்தேன். இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் அனைத்தும் உன் குடும்பத்தின் நன்மைக்காகத்தான். எழுந்து புறப்படும். வெற்றி உனதே என்றும் உன் நிழலாக நான் உன் அப்பன் ஈசன். சிந்தித்து செயலாற்றுங்கள். எது உனக்கு பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து நீ விலகினல். அது உறவானாலும் சரி, பொருளானாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் மனதையும் நீ வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதே. மனதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஒன்றை ஞாபகத்தில் கொள்ளுங்கள், உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்களின் மனதை பொறுத்தே உள்ளது. கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று நீ மகிழ்ச்சி இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ். இல்லாததை நினைத்து கவலைப்படாதே. உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. கவலைப்படாதே. நம் உணர்வுகள் புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்கள் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரியாக இருக்கும். தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றது. வாழ்வில் நடைபெறுவதெல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறதே என்று கவலைப்படாதே. சிரமங்களை பார்த்து கலங்காதே. நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உன் கடமைகளை செய்து வா. இந்த நிலையும் மாறும். உன் துன்பத்துக்கு உண்டான ஆறுதல் நீயும் இறைவனும் மட்டும்தான். அதை சகல மனிதர்களிடம் நீ எதிர்பார்த்தால் உன் முகத்துக்கு முன் ஆறுதலும்
உன் முதுகுக்கு பின் கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும். சிந்தித்து செயலாற்றுங்கள். உன் முதுகுக்கு பின்னால் யார் என்ன செய்தாலும் கவலை கொள்ளாதே. உனக்கு முன்னால் உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம். கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். மிகப்பெரிய இழப்பிற்கு பிறகு செய்ய வேண்டியது செத்து மடிவது அல்ல, நீ சாக இது போதாது என்று எழுந்து நிற்பது. கடந்து வந்த பாதையை மறந்து விடாதே. கடக்க போகும் பாதையை யாரிடமும் சொல்லிவிடாதே. எத்தனை இடர் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை கால தாமதமானாலும் நான் என்றும் உன்னை கைவிடவே மாட்டேன். எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதே, உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கிறேன். ஈசன் இருக்க பயமேன். நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், இதற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாயம், ஓம் சரவண பவா என ஒரு முறை பதிவிடுங்கள். நினைவில் கொள், இங்கு சிலருக்கு நீ வளர்வது இஷ்டம், அவர்களுக்கு மேல் வளர்ந்து வருவது கஷ்டம். வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு எது நல்லதோ அது உனக்கு நிச்சயமாக தருகிறேன். உன் பயணத்திற்கு தயாராக இரு. உன் பயணம் இந்த முறை வெற்றி பயணமாக நிச்சயம் அமையும். நேற்றிரவு நீ யோசித்ததும் என்னிடம் கேட்டதும் சரியான முடிவே. மனதை போட்டு குழப்பாமல் ஆரம்பித்து வை. உனக்கான அருமையான வாய்ப்பு இது. செய்கிறேன் என் அப்பன் ஈசனே என சொல்லிவிட்டு வேலையை தொடங்கு. பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் கைவிடாதே. அதற்கான பலன் தாமதமாகலாம், ஆனால் கிடைக்காமல் போகாது. சிலர் தேவைக்காக பழகுவார்கள், சிலர் தேவைப்படும் போது பழகுவார்கள். நீ பார்த்த உறவுகளும் நீ சேர்த்த செல்வமும் உன்னை கைவிடும் பொழுது ஈசனே என்று சொல்லிப்பார். கை கொடுக்க உன் வீடு தேடி ஓடி வருவான். நீ வியந்து பார்க்கும் யாவுமே நீ முயற்சிக்காதவையே. முயற்சி செய்து பாருங்கள், அது உங்கள் கையில் தான் உள்ளது. யாரையும் விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது எனது குறிக்கோள் அல்ல, ஆனால் நான் முன்பு இருந்ததை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் குறிக்கோள். வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை ஈசன் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நிச்சயம் உன் வேதனைகளுக்கு முடிவை தருவார். வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. மனதை கெடுக்கும் தீய எண்ணங்களை வளர்த்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்து நரகமாகிவிடும். ஆகையினால் சிந்தித்து செயலாற்றுங்கள். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய். எல்லாம் நன்றாகவே நடக்கும். எத்தகைய இன்னல்கள் நடந்தாலும் அதை புன்னகையுடன் கடக்க பழகு. ஏனெனில் உன்னுடன் நான் இருக்கிறேன். ஏமாற்றுவதை விட ஏமாறுவது மிகச் சிறந்த குணம். ஏனெனில் அதுவே என்னை உனக்கு அடையாளப்படுத்தும். நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்து விட்டானே என்று புலம்பாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது என்று தெளிவாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நிறைய பணத்தை சேர்ப்பதை விட நிறைய புண்ணியம் செய்ய கற்றுக்கொள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். கடினமான காலங்களில் சில சமயம் சற்று நிதானமாக சரியான முடிவை எடுக்கும் பட்சத்தில் அனைத்தும் வெற்றியாக அமையும். நல்லவர்கள் போல நடித்து துரோகம் செய்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ கவலை கொள்ளாதே, உனக்கு நான் இருக்கிறேன். பூலோகத்தில் ஒருவரின் வறுமையை எப்படி பணம் போக்குகிறதோ அதே போன்றுதான் தியானமானது ஒருவரின் ஆணவத்தை அழித்து நல்லவனாக மாற்றுகிறது. உயிரினும் மேலானவனே, என்னை ஆட்கொண்டவனே, இந்த மாய உலகிலிருந்து உன் பக்தனுக்கு விடுதலை கொடு. நீ ஏதோ ஒரு காரணத்தால் என்னுடைய கோவிலுக்கு நீ வர முடியாமல் போயிருக்கலாம். கவலை கொள்ளாதே. மனதார என்னை ஒரு கணம் நினைத்துப்பார். நீ பார்க்கும் திசை எங்கும் நான் இருப்பேன். நீ சற்று நேரம் அமர்ந்து நடக்கும் அனைத்தையும் கவனித்தாலே நீ எங்கு தவறு செய்தாய் என்பதை கண்டுபிடித்து விடலாம். ஆகவே செய்வன திருந்த செய். நீ செய்யும் நற்செயலானது மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும். ஆனால் கெடு செயல் படுகொழியில் தள்ள மற்றொரு கெடு செயலுக்கு தான் வழிவகுக்கும். ஆகையினால் சிந்தித்து செயலாற்றுங்கள். முந்திக் கொள்பவனுக்கே காலம் வழிவிடும். நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது. மற்றவர்களிடம் எந்த அளவிற்கு மனம் இறங்கி செல்கிறாயோ வாழ்க்கையில் அந்த அளவிற்கு உயரே செல்வாய். என் பக்தனை தொடுவதும் என்னை தொடுவதும் ஒன்றுதான். நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை வந்து சேரும். நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். நான் இருக்கிறேன். இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை, இல்லாததை தேடிதான் பயணிக்கின்றனர். இருப்பதோடு வாழ். உனக்கு வர வேண்டியது உன்னை வந்தடைந்தே தீரும். தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்து கொண்டே சொல், யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று. புரிந்து கொள்ளும் வரை எதையும் ரசிக்கவில்லை. புரிந்து கொண்ட பின் உன்னை தவிர எதையும் ரசிக்க முடியவில்லை. போதும் என்பவனுக்கு போதனையும் தேவையில்லை. போதாது என்பவனுக்கு புதையலும் போதவில்லை. விதி எதுவோ அது நடந்தே தீரும்.
கதி கலங்கி நிற்கத்தான் வேண்டும் சில காலம். மதி என்பதை பயன்படுத்தி துதி செய். சிவத்தை சிறப்படைவாய். உன் பிரார்த்தனையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும். சிவமே கதி என்று இருப்போருக்கு என்றும் இன்பமே. வினையின் காரணமாக வருகின்ற துன்பம் கூட நடுநிலைமையாக தெரியுமே தவிர துன்பமாக தெரியாது. நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. என் கண்ணை உற்று பார்த்து நம்பிக்கையோடு உன் விருப்பத்தை சொல். அதை நிச்சயம் நான் நிறைவேற்றி தருவேன். வாழ்க்கை யுத்தம் போன்றது. யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்விலும் எதிரி தேவை. எதை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறுவதில்லை. விட்டு செல்ல காரணம் தேடி போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதீர்கள். அவர்களின் தேவைகள் உங்களிடம் முடிந்து போனது. அவர்களின் பொழுதுபோக்கு உங்களால் நிறைவேற்றப்பட்டது என தெரிந்து கொள்ளுங்கள். மனதில் அவ்வப்போது சலனங்கள் எழத்தான் செய்யும். அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே. சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள். உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும். உன் பலத்தை நம்புங்கள். பலவீனத்தை கண்டு கொள்ளாதீர்கள். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல்லுங்கள். துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல்லுங்கள். ஆடினால் வருத்தம், நிற்காமல் ஓடுவதே பொருத்தம். ஓடுங்கள், நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை. வாழ்க்கை மிகவும் குறுகியது. ஒன்றுக்கும் உதவாத உங்களின் அகங்காரத்தை உடைத்து போடுங்கள். எதையும் விரைவாக மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதையும் மெதுவாக நம்புங்கள். உண்மையாக அன்பு செலுத்துங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எதையும் தவிர்க்காமல் வாழுங்கள். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்றே விலக்கிவை. ஓய்வெடு. நிதானமாக யோசி, பின் செயல்படு. எல்லாம் சுபமாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும். உன்னை சுற்றி நடப்பதை நினைத்து கவலை கொள்வதும் நடப்பது நடக்கட்டும் என்று நீ பொறுத்து கொள்வதும் உன்னுடைய மனநிலையே தீர்மானிக்கும். அதை நன்றாக வைத்திருக்கவே முயற்சி செய்யுங்கள். என் நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே. விமர்சனங்களை காதில் வாங்காதே. அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ அவை வாழ்வில் நிம்மதியை இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்து விடாதே. செய்யும் குற்றத்திற்கு அவ்வப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் தண்டனை கடுமையாகி கொண்டிருக்கிறது என அர்த்தம். அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தீயவை யாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும். உன் மனப்பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டியதை நிச்சயம் நான் தருவேன். நம்பிக்கை கொள். சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது தவறு. பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றனர். அதை உண்மை எனும் அஸ்திரம் உடை தெரியும் என்பதை மறந்து விடுகிறார்கள். நமக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று. ஆகையால் எதிலும் கவனம் தேவை. உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும். எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே மிக முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை. உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான். உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. எந்த நிலையாக இருந்தாலும் தன் நிலை மாறாமல் தனக்கு தகுதியான நிலையை தானே அமைத்துக் கொள்வதுதான் ஒருவரின் சிறந்த நிலையாகும். நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும். ஆடியவர் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்திலிருந்து எவரும் தப்ப இயலாது. தனியாக வாழ எப்போதும் தயாராக இருங்கள். சிலர் திடீரென்று மாறுகிறார்கள். இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம், நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை. அதுதான் உண்மையான வாழ்க்கை. சிந்தித்து செயல்படுங்கள். அன்பு குழந்தையே, நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில பலவற்றை இழந்து விட்டாய். ஆனால் இன்று நீ இழந்ததை புதுப்பித்து கொடுக்கவே நான் உன் அருகில் வந்திருக்கிறேன். இந்த பிறவியில் நீ எதையும் இழக்க மாட்டாய். நான் இருக்க பயமே. கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ். இல்லாததை நினைத்து கவலைப்படாதே.
உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. நம்பிக்கையுடன் இருங்கள். யாருடைய மாறுதல்களுக்காகவும் உங்களை வருத்திக் கொள்ளாதீர்கள். எந்த உறவும் இங்கு நிரந்தரமில்லை. இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டிக்காட்டும். உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதே. இந்த நிலையும் மாறும். இழந்ததை ஈடு செய்ய முடியாது. ஆனால் உன் மனநிலையை அல்ல, கடந்து போவதுதானே வாழ்க்கை. சிலவற்றை கடக்க பழகு, பலவற்றை நீ மறக்க பழகு. உன்னில் மாற்றம் உருவானால்தான் உன் வாழ்விலும் மாற்றம் உருவாகும். எனக்கு ஏன் இது நடக்கிறது, நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனைப்படாதீர்கள். தூய்மையான மனத்துடைய ஒருவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை. கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீரே. கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதே. மனத்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஒன்றை ஞாபகத்தில் கொள்ளுங்கள், உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்களின் மனதை பொறுத்தே உள்ளது. எதை இழந்தாலும், எதை பெற்றாலும், எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள், எதுவும் நிரந்தரமில்லை. நிலை இல்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே. இழந்தாலும் சரி, பெற்றாலும் சரி, எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து கடந்து செல்ல பழகு. யார் உனக்கு என்ன கெடுதல் செய்தாலும் நீ அவர்களை பழிவாங்க நினைக்காதே. அதனால் உன் நிம்மதி போய்விடும். அவர்களை உன் வாழ்விலிருந்து அகற்றிவிடு. நீ அவர்களை விட்டு அகன்று விடு. அதுவே புத்திசாலித்தனம். கடந்த காலத்தை விட எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடு. எதையெல்லாம் இழந்தாயோ அதை நீ வருவதை வைத்து ஈடு செய்து கொள்ளலாம். இருக்கும் காலம் வரை நிம்மதியாக வாழலாம். ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது. இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள். மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனக்கலக்கம் கொள்ளாதே. சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிக்கத்தான் படுவான். ஏனெனில் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக. வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவிடு. ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை. எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்துல அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும். உறவுகள் முக்கியம்தான், அதை விட சுயமரியாதை மிக முக்கியமாகும். அடுவானில் பறக்கும் பறவையின் இறகு ஒன்று விழுவதால் அது பறப்பதை நிறுத்துவதில்லை. உன் வாழ்க்கையில் இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் ஏன் உன் பயணம் நிற்க வேண்டும்? இன்றில்லை எனில் நாளை, நாளை இல்லை எனில் மற்றொரு நாள். இதற்காக எல்லாம் புலம்பாதே. நம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியவை எல்லாம் தள்ளிதான் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. அது அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கவலை கொள்ளாதீர்கள். பாவங்கள் என்னும் பாதையில் அவன் பயணத்தை நிறுத்தப் போவதும் இல்லை. அந்த சூழ்நிலையில் நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று பல வழிகளில் நான் பாதுகாப்பு அளித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். பல சூழ்நிலைகள் உன்னை எப்பொழுதும் பயம்புறுத்த காத்து கொண்டிருந்தாலும் நீ சிவ சிவ என்று கூறினாள். அந்த சூழ்நிலைகள் உடைந்த சிதறிவிடும் என் பிள்ளையே. இடைவிடாத இறை சிந்தனையே தியானம். தியானம் தீவிரமடைந்தலே தவம். தவத்தின் பூரண முடிவுதான் முக்தி. முக்தி ஆன்மீகம் என்று இறங்கிவிட்டால் குடும்பத்தின் மீது நீ அக்கறைப்பட மாட்டாய் என்று கூறி பல பேர் உன்னை பயமுறுத்துவார்கள். ஆனால் அப்படி ஒன்றுமில்லை என் தங்கமே. பிரபஞ்ச ஆற்றல் எப்படி இயங்குகிறதோ அப்படித்தான் பக்தியும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்தி பாடம் வைத்துள்ளேன். அவ்வாறு நீயும் செயல்படுவாய். நன்மை மட்டுமே உன்னை வந்தடையும் என்பதை நினைவில் வை. உன் பயத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு தைரியத்தை அதிகமாக பெற்றுக்கொள் என் தங்கமே. மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாகுவதில்லை. யார் கைவிட்டாலும் உன் அப்பன் ஈசன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். சிவ சிவ என்றும் ஓம் நம சிவாய என்றும் நீ எப்போதும் கூறிக்கொண்டே இரு. அப்போது உனக்குள் ஒரு புதிய ஆற்றல் பிறப்பதை நீ முழுவதுமாய் உணர்வாய். இமைகள் இரண்டும் மூடியே இருந்தாலும் விழிகள் இரண்டும் காண்பது உனையே இறைவா என என் ஆலயத்திற்கு வந்து நீ பேசியது என் மனம் குளிரும்படி செய்துவிட்டது. உன் செயல்களை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே. உன் உள்ளத்தில் சிவம் எனும் என் நாமத்தின் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இன்பம் ஒளிர்வது நிச்சயம் என் பிள்ளையே. நீ யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம். ஆனால் உன் மனசாட்சிக்குள் வாசம் செய்யும் என்னை ஒருபோதும் உன்னால் ஏமாற்றவே முடியாது என ஒவ்வொரு நொடியும் நினைக்கும்படி நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன்.
அப்போதுதான் நேர்மை, அன்பு, பொறுமை, கருணை ஆகியவற்றை உன்னிடம் நான் கொடுக்க முடியும். வாழ்வில் பல அதிசயங்களை நீ உணர்ந்து நன்றி சொல்லும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே. உன் கனவிலும் மனித ரூபத்திலும் உனக்கு பல வழிகளில் உன் அப்பன் ஈசன் நான் துணையாக இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன். வறுமை என்னும் வெள்ளத்தில் வாடுவதாக நீ ஏன் புலம்புகிறாய்? உன் வறுமைகள் அனைத்தையும் வெகு சீக்கிரத்தில் நான் மாற்றி அமைக்கத்தானே போகிறேன். நீ நம்பிக்கையோடு இரு. வறுமை என்பது ஒரு பாடம். நீ பல பேருக்கு பண உதவி செய்யும் காலம் விரைவில் வரத்தான் போகிறது. அதற்கு நீ என் மீது நம்பிக்கை வை. தன்னம்பிக்கை என்னும் படிக்கட்டுகளில் நீ மேலே ஏறி வர நான் வழிவகுப்பேன். கடவுளை விட பெரியவன் இந்த உலகில் யாரும் இல்லை என்று மற்றவர்களுக்கும் புரியவை. புறம் பேசுபவர்களை புறம் தள்ளிவிட்டு உன் மனம் சொல்கின்ற வழிகளில் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. புறம் பேசுபவர்களுக்கு உன் பின்னால் நின்று கொண்டு பேசுவதற்கு மட்டுமே தெரியும். முன்னால் நின்று வழிகாட்ட அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வாசம் மிகுந்த பன்னீர் கலந்த அந்த சந்தனத்தை நெற்றியில் திலகமாக இடுவதற்கும் அதில் வாசனை நிறைந்த திருநீரை பூசுவதற்கும் பழகிக்கொள். அது உனக்கு தேவையான பண இருப்பை எளிதில் கொண்டு வர வழிவகுக்கும். நீ பயன்படுத்தும் ருத்ராட்ச மாலையை பன்னீரும் திருநீரும் கலந்த திரவத்தில் சிறிது நேரம் ஊற வைத்து அதன் பிறகு நமச்சிவாய் என்று கூறி அணிந்து கொள். பல நன்மை தரும் மாற்றங்களை நீ காணத் தொடங்குவாய். இவற்றையெல்லாம் பிரதோஷம், பௌர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் கடைபிடிக்க பழகிக்கொள். உன் அப்பன் ஈசன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பல மந்திர சொற்கள் அடங்கியுள்ளது என்பதை தெரிந்து கொள். நீ எல்லா மகிழ்ச்சியினையும் பெற்று நலமாக வாழ நான் ஆசீர்வதிப்பேன்.